Glory to God. యెహోవా మీద కీర్తన పాడుడి, సర్వ పూజనులారా యెహోవా మీద పాడుడి. యెహోవా మీద పాడుడి, ఆయన నామమును స్తుతించుడి. మన దినము ఆయన రక్షణ సువార్తను ప్రకటించుడి, అన్ని జనులను మహిమను ప్రచురించుడి. సమస్త జనుల ఆయన ఆశ్చర్యకార్యములను ప్రచురించుడి. యెహోవా మహాత్మ్యము గలవాడు, ఆయన అధిక స్తోత్రము పొందదగిన వాడు. సమస్త దేవతల కంటే ఆయన పూజనీయుడు. జనముల దేవతలందరూ బట్టి విగ్రహం లేదు. యెహోవా ఆకాశ విశాలమును సృజించిన వాడు. ఘనతా ప్రభావముగా ఆయన సన్నిధిలో ఉన్నది. గల సౌందర్యములు ఆయన స్థలములో జనముల కుటుంబములారా యెహోవాకు చెల్లించుడి. మహిమ వలములు యెహోవాకు చెల్లించుడి. యెహోవా నామమునకు తగిన మహిమ ఆయనకు చెల్లించుడి. నైవేద్యం తీసుకుని ఆయన ఆవరణంలో దిగండి. పరిశుద్ధ అలంకారములు ధరించుకుని యెహోవాకు నమస్కారం చేయండి. సర్వభూజంగా ఆయన సన్నిధిని వణుకుడి. యెహోవా రాజ్యం చేయుచున్నాడు, లోకము కదలకుండా స్థిరపరచబడి ఉన్నది. న్యాయమును బట్టి ఆయన జనములపై పాలన చేయండి. ఈ వార్తను అన్ని జనుల్లో ప్రకటించండి. యెహోవా ఏం చేయుచున్నాడు? ఆకాశము సంతోషించిన దాకా, భూమి ఆనందించిన దాకా, సముద్రము దాని సంపూర్ణకి ఘోషించిన దాకా, పొలముల దాని అందులో సర్వమును యెహోవా సన్నిధిని ప్రదర్శించిన దాకా, ఆ వృక్షంలో నీవు ఉత్సాహమును చేయను దాకా, భూజంలో తీర్పు తీర్చుటకి యెహోవా ఏం చేయుచున్నాడు? న్యాయం బట్టి లోకమును విశ్వాసతను బట్టి జనములకు ఆయన తీర్పు తీర్చున్నాడు. స్తోత్రం. సంగీతం சம்பந்தமான தமிழ் வாசிக்கும் சிஸ்டர் சித்ரா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாருங்கள், பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை பாருங்கள். ஜாதிக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயம் உயர்ந்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்கள் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரை வானங்களை உண்டாக்கினார். ஜனங்களின் வம்சங்களை கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரங்களுடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தை நீங்கள் யாரும் அதற்கு முன்பாக நடந்துங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி முறிப்பாகி சமுத்திரம் அதை நிறைவு உணர்வதாக. அவர் வருகிறார், பூமியை ஏழுக்கு வருகிறார், அவர் உலகத்தை நீதியுடன் ஜனங்கள் சத்தியம் போட்டுகிறார்கள். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 96ஆம் சங்கீதம் பல தீர்க்க தரிசனங்களை தேவன் நமக்கு இதுக்குள்ளே வைத்திருக்கிறார். வாசிக்கிறோம். 96ஆம் சங்கீதத்துல ஆண்டவருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகள் எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். சதா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். நீதிமான் பாடி மகிழ்கிறான். சத்தமாச்சுக்கலாமே. பெரிய பாக்கியம் கர்த்தர் நமக்கு பூமியில ஆண்டவருடைய ஆத்மாவை மீட்டு ரட்சித்து இந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறார். நீதிமான் பாடி மகிழ்கிறான். சொல்லுகிறது பூமியில உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இது பெரிய பாக்கியம். கர்த்தருடைய சமூகத்திலே நீதிமான் பாடி மகிழ்கிறான். வேதம் அப்படி சொல்றது. இரண்டாவது வார்த்தையில கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பாருங்க, இது புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம் எது? இது சங்கீத புஸ்தகம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 1000 வருஷம். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது சங்கீத புஸ்தகம். இரண்டாவது வாசிக்கிறோம், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். சொல்லுங்க. நம்முடைய புதிய ஏற்பாட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்டார், நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இங்கே வாசிக்கிறோம் 96:2 கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை ஒரு பெரிய பாக்கியம். சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க. பணத்து மேல பணம், வீட்டு மேல வீடு. ஆனா பைபிள் சொல்கிறபடி அது இந்த பூமியில நம்மளோட பிள்ளைகள் தான் எடுத்துக்கொள்வாங்க, தப்பு இல்லை. ஆனா நம்ம கூட வர்றது எதுன்னா நம்ம ஆண்டவருக்கு செய்யறது மட்டும்தான். சொல்லுங்க. எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு சேரும். ஆனால் நம்ம கர்த்தருக்காக செய்கிறது. சொல்லுங்க. அதனால வேதாகம் சொல்கிறது, அனித்தியமான இந்த உலக பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிக்கும். சொல்லுங்க. பெரிய பாக்கியம். பகவத்துல மனுஷனுக்கு கூட வருவது எதுனா அவன் செய்த ஊழியம். சொல்லுங்க. அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் தான் அந்த கிரீடத்துல முத்துக்களாக இருப்பார்கள். ஒரு மனுஷ மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் அவருடைய கிரீடத்துல முத்துக்களை போல இருப்பார்கள். சொல்லுகிறார், பூமியில உயிரோடு இருப்பது ஊழியம் செய்ய. சொல்லுங்க. அந்த சோறு கொடுத்திருக்கிறார். இத்தனை தேவையுள்ள மனுஷன்
ஏத்துக்கல கர்த்தர் அவனை சந்திப்பார். சொல்லுங்க ஆமென். சுவிசேஷமா அறிவிங்கள். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சுவிசேஷத்தை அறிவிப்பார். ஒரு பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட மனுஷன், இயேசுவை ருசித்து பார்த்த மனுஷன், பாவ மன்னிப்பு இயேசுவிடத்தில் பெற்ற மனுஷன் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்காம இருக்கவே மாட்டான். சுவிசேஷத்தை அறிவிங்கள். நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிங்கள். இந்த பூமியில ஆண்டவருக்கு கொடுக்கிறது ஒரு சாக்கியம். சொல்லுங்க நம்ம கொடுக்கும் போது ஆண்டவர் பெற்றுக்கொள்ளும்படி வழிகளைத்தார். அதனால ஆண்டவர் மகிமையா ஒரு சக்கரம் போல சமுத்திரம் என்ன செய்கிறதுன்னா தண்ணீரை வாங்குகிறது, பிறகு தண்ணீரை கொடுக்குறது. சமுத்திரத்துல தண்ணீரை வாங்குது மழையாக, மறுபடியும் சூரியன் கொடூரமா அடிக்குது, அது அப்படியே ஆவியாகுது. அந்த தண்ணியை கொண்டு போய் வனாந்தரத்தில் ஆண்டவர் பிடிக்கணும். ஒரு சக்கரம் சைக்கிள். அப்ப தேவன் அந்த சுழற்சியா வச்சிருக்கிறார். அதனால சமுத்திரத்துக்கு தண்ணி போகணும். போற தண்ணி ஆற்றினுடைய நிச்ச தண்ணீர் போகும், அது அப்படியே ஆவியாகும், மறுபடியும் வனாந்தரத்துல பாலைவனத்துல பொழியும். சொல்லுவாங்க மழை உச்சிக்கு மறுபடியும் தண்ணி இறங்கும். சத்த மாதிரி சுத்தம் வைத்துக் கொண்டே எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கிராமத்துல இறக்கிற கிணறு ஊரும் சொல்லுவாங்க. இறக்காத கிணறு நாரும், இறக்கிற கிணறு எல்லாம் நம்ம தேங்கி இருக்கு. உதாரணம் 42 அடி தண்ணி. ஒரு நாள் பிரேயருக்கு, புதன்கிழமை பிரேயருக்கு அணைக்கிறது, மோட்டர் போட்டு தண்ணி பிடிச்சிட்டு அணைக்காம போயிட்டோம். இங்க இருந்து 7 மணிக்கு போயிட்டு 9:30 கால் போறோம். ஃபுல்லா பெரிய கிடக்கு என்ன தண்ணி. மோட்டர் போச்சுன்னா 10,000 ரூபாய். நீர்மூழ்கி மோட்டர் உள்ள கொண்டு வச்சிருக்கோம். மோட்டர் போச்சுன்னா என்ன, அதுக்கு ஒரு 10 ரூபாய், அது ரிப்பேர் ஆகி வர 20 நாள் ஆண்டவரே. ஆனா அப்பவும் ஓடிட்டு இருக்கு. சொல்லுங்க ஆமென். கொஞ்சோண்டு தண்ணி ஊருமா, ஒரு சாந்தி சத்தியாவது ஊருமான்னு பாத்துக்கிட்டு இருந்த நாள் உண்டு. 48 அடி தண்ணி பிச்சு எடுத்து அடுத்த நாள் கட்டியது. மனுஷன் வேலையே கிடையாது. எனக்கு தெரியவே தெரியும். சொல்லுங்க ஆமென். ஒவ்வொரு சனிக்கிழமை இங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே 42 அடி வரைக்கும் தோன்ற வரைக்கும் அதை காய வச்சு, நாத்தான் சகதியெல்லாம் போக வச்சு, என்னையும் சோதிச்சு, சுத்தமா சுண்ணாம்பு பாருங்க, 2 சுண்ணாம்பு பாருங்க நோண்டி, இந்த நோண்டை இனிமே நோண்ட முடியாது சார், மூடி இனிமே இதை தண்ணி வராது. ஒரு புறம் கேரி நோண்டாலும் அனுபவமான ஆளு தான். 42 அடி நோண்டி வச்சு நீ தண்ணி வராது, மூடிக்கு சொல்லாமே. அப்புறம் கடைசி ஏதோ சாமி பார்த்து ஏதாவது வந்தாதான் அவருக்கு கரெக்ட். நாங்களும் டயர்ட் ஆயிட்டோம். கொஞ்ச நாள் போய் மனைவி சும்மா திடீர்னு போய் பார்த்தா ஊருது ஊருதான் இங்க கொஞ்சம் உள்ளங்கை மாதிரி சொல்லாமே. எடுத்து விட்டுட்டேன்னா 4 மணி நேரம் கையை நீட்டு. அதனாலதான் நம்பி செய்ய சொல்லாமே. ஏன் சொல்லுங்க பெரிய பாக்கியம். சொல்லாமே தேவனுக்கு நம்ம கொடுக்கும் போது அவர் தன் கையை திறக்கிறதை நம்ம பார்க்கணும். நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கும். நம்ம உண்மையை விரும்பலைன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். சிரமப்பட்டு வாட்டி கிரீஸ் இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையா கொடுக்குற மனுஷன் மேலேயும் நம்ம பிள்ளைகள் மேலே கை திறப்போம். சொல்லுவாங்க உண்மை. அதனாலதான் எப்போதுமே சொல்றேன், நான் கர்த்தருக்கு உண்மையா கொடுக்குறேன். தேவனுக்கு உண்மையாக அதை விட கூடுதலா ஆண்டவருக்கு சந்தோஷமா கொடுத்து முடிச்ச பிறகுதான் என் பாக்கெட் நிரம்பும். திருப்தியை சொல்லாமே. 50,000 சம்பளம் வச்சுக்கிறேன், சந்தோஷமா 5000 நம்ம கொடுக்கலன்னா அதுல ஒரு மணி எனக்கு சும்மா 500 ரூபாய் வச்சு எனக்கு ஒண்ணும் இல்ல. பாஸ்டுக்கு என்ன பிரச்சனை, எங்க உட்காந்துருந்தாலும் எங்கேயோ வந்து கர்த்தர் நிரப்பிடுவார். நம்ம நல்ல சம்பளம் ஆண்டவர் கொடுக்க மனசு நாமும் நம்ம பிள்ளைகளுக்கு சிரமப்படுவோம். அனுபவபூர்வமா எனக்கு தெரியும். சொல்லாமே. ஆமா, நம்ம கொஞ்சமா வரும்போது கொடுப்போம், கொஞ்சம் கூடும் போது கர்த்தருக்கு கொடுக்க மனசு வர. சொல்லாமே. நம்ம கேட்டு அவங்களுக்கு பிரியப்படுவோம், அந்த கர்த்தருக்கு கொடுக்க நம்முடைய மனசு சரிபடாது. சொல்லாமே. ஆண்டவர் உண்மைகளே கர்த்தர் விரும்புவார். அதனால உண்மையோட மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் போயிடும். சொல்லுங்க. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 9ஆம் வசனத்துல, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழுது கொள்ளுங்கள்? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவன் விரும்புகிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தர் நம்ம துணி உடுத்துறோம். It should be modest. பைபிள் சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற மனுஷனுக்கு ஏற்றபடி, ஸ்திரீக்கு ஏற்றபடி உங்களுடைய இருக்கணும்னு சொல்லுங்க. தேவ பக்தி உள்ள மனுஷன் சொல்றது தகுதியான வஸ்திரம். என்ன வஸ்திரம்? சத்தமா சொல்லுங்க ஆமென். அதுதான் பேசிக் சொல்றாரு. நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கலாம், தகுதியான வஸ்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், இயேசு பாவத்தை ரட்சித்தார், நான் தேவ மனுஷன் பரிசுத்தவான் நீ சொன்னா அவன் துணி எடுத்து அடையாளமா இருக்கு. சொல்லுங்க ஆமென். தகுதியான வஸ்திரம் என்று பேரு சொல்லுவாங்க. மாடஸ்ட், தகுதியான வஸ்திரம். சத்தமா சொல்லுங்க ஆமென். அப்ப பரிசுத்த அலங்காரம் நம்முடைய சிந்தனையில, துணியில, நம்முடைய நடத்தையில, நம்முடைய பேச்சுல, நம்முடைய பார்வையில, சொல்லுங்க ஆமென், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு விரும்புகிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்கள். தேவன் விரும்புகிறது, கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அவர் தேவன் விரும்பாம ஒரு ஆராதனை செய்து என்ன பிரயோஜனம்? வசனம் சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். வசனம் கடைசியா வசிக்கிறோம் 13ஆம் வசனத்துல, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சத்தமா சொல்லுங்க. ஒரே ஏற்பாட்டுக்கு இயேசுடைய 2ஆம் வருகைக்கு என்ன சொல்லணும்? ஏன் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கவே கிடையாது. கன்னி மரியாதை வச்சுட்டு பிறக்கவே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது 600வது வருஷம். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னே 600 வருஷத்துக்கு
இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஏசாயா கொண்டு வருகிறார். ஆனா இன்னும் இயேசு கிறிஸ்து கன்னிகை மரியாதையிலே பிறக்கல. 1000 வருஷங்களுக்கு முன்பு தீர்க்க தரிசனம் உரைத்து வைக்கிறார் ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். நம்ம கிராமத்துல சொல்லுங்க, பிள்ளையே பிறக்கல அதுக்குள்ளே ஒரு பேர் வைக்கிறாங்க. சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிள்ளையே பிறக்கல அதுக்குள்ளே பேர் வைக்கிறாங்க. பைபிள் அந்த ப்ராஃபஸி சொல்லுது, பிள்ளை பிறக்கல, இம்மானுவேல் இயேசு பிறக்கல. அந்த கடவுள் சொல்லுங்க ஆமென். அவர் பிறந்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவை மரத்துல மரித்து 33 ஆண்டு இந்த பூமியில ஜீவித்து அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தன்னுடைய சீடர்களை கூட்டிட்டு ஒளிவமலைக்கு கூட்டிட்டு போய் நின்று அவர்கள் கண்ணு பார்க்க பரலோகத்துக்கு எழுந்தருளி சொல்லுங்க ஆமென். சீடர்களுடைய கண்கள் காண பரலோகத்துக்கு ஏறி போனா ஏறி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க என்று தேவதூதர்கள் கேட்கிறார். சொல்லுகிறது, உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே சொல்லுங்க ஆமென். எப்படி போனாரோ அப்படியே வருவார். எந்த ஒளிவ மலையில இருந்து அவருடைய பாதம் கிளம்பிச்சோ அதே ஒளிவ மலையில இருந்து பாதம் நிற்கும். சகரியால சொல்றாங்க, புதிய ஏற்பாட்டுல ஒளிவ மலையிலிருந்து அவருடைய பாதங்கள் நின்று போகுது. சகரியா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம், அவருடைய பாதங்கள் அதே ஒளிவ மலையிலே வந்து நிற்கும் போது ரெண்டா பிளக்கும். இன்றைக்கும் ஒளிவ மலையில ஹோட்டல் கட்டுறதுக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள், டூரிஸ்ட் காண்டி. ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் வெடிக்கிறது ஹோட்டல் கட்ட தாயக்கம் இல்லை. மலை ஒளிவ மலையில ஹோட்டல் கட்டவே முடியாது. மேல இருந்து கீழே வரைக்கும் வெடிக்கிறது எப்போ வேணா பழக்கம். சொல்லலாமே, சகரியாவை கொண்டு ஆண்டவர் உரைத்தார். அவருடைய பாதங்கள்ல ஒளிவ மலையில வந்து நிற்கும் ரெண்டாய் பிளக்கும். சொல்லுங்க தேவனுடைய வார்த்தை ஏன் நம்ம கவனிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்கிறார். முதல் குழந்தையாக பிறகு ஆனா அவர் ராஜாவுக்கு ராஜாவாய் வருவார் என்பதை சொல்கிறார். 14ஆம் வசனத்தை வாசிக்கிற 13 அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூரகத்தை நீதியோடு ஜனங்கள் சத்தியத்தோடு நியாயம். அதனாலதான் ஆண்டவர் பிள்ளைகள் பூமியில உயிரோடு சத்தியத்தில் நடக்கும். சத்தியத்திற்கு வருகிற மனுஷன் அவர் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருடைய சத்தியத்தை கைகொண்டு நடக்கிறவர்கள் அவருடைய மகிமையில பிரவேசிப்பார்கள். சொல்லுங்க ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை ஒரு பாடல் பாடுவது கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமான காண்பிக்கிறோம். ஜீவித்திருந்தேன்